ராஜ்கமல் பிலிம்ஸ் இன்டர்நேஷனல் உலக நாயகன் கமலஹாசன் வழங்கும் சிவகார்த்திகேயன் நடிக்கும் அமரன் 31 அக்டோபர் தீபாவளி முதல் உலகமெங்கும். இந்த பட்ஜெட்டோட ஆத்மாவா என்னவா இருந்திருக்குன்னா, எல்பிஜி சிலிண்டர் 500 ஆக்கினீங்கன்னா ஒரு ஹவுஸ் ஒய்ஃப்க்கு இல்லை மாதம் 500 மிஞ்சும். அந்த 500 எடுத்து அவங்க செலவு பண்ணுவாங்க. பெட்ரோல் டீசல் விலையை குறைச்சிங்கன்னா அது இன்னும் போகும். அது மாதிரி நீங்கள் டேக்ஸஸை குறைச்சிருக்கணும். பெரிய பணக்கார முதலைங்க என்ன மாதிரி ஆட்கள் மேலே நீங்கள் இன்னும் டேக்ஸை ஏற்றி அந்த பணத்தை நீங்கள் எப்படி லோவர் மிடில் கிளாஸுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறீங்கிறது தான் ஒரு பட்ஜெட்டோட ஆத்மாவாக இருந்திருக்கணும். அப்புறம் நீங்கள் இன்றைக்கி நேற்று நீங்கள் பார்த்தேன்னா நாங்கள் பக்ஸ்ன்னு சொல்லுவோம், அவ்வளோதான். ஐ எம் மோடி ஃபேமிலி அப்படின்னு அவன் எல்லாமே நேற்று நிர்மலா சீதாராமன் திட்டியிருக்கான். ஏஷியன் பெயிண்ட்ஸோட எம்டி ரீசெண்டாக ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி சொன்னார், நீங்கள் ஜிடிபி க்ரோத் இருக்குங்கிறீங்க, பட் எங்களோட சேல்ஸில் அது ரிஃப்ளெக்ட் ஆகலன்னு சொல்லிட்டார். நீங்கள் ஏஷியன் பெயிண்ட்ஸ் எடுத்துக்கோங்க, பேட்டா எடுத்துக்கோங்க, ரிலாக்ஸோ எடுத்துக்கோங்க, இது மாதிரி இந்த தே சப்ளை டு தி பாட்டம் ஆஃப் த பிரமிட். இவங்களோட சேல்ஸ் எல்லாமே குறைஞ்சி போயிடுது. துணிமணி, ஜாக்கி அண்ட் ஈவன் பிராண்ட்ஸ் லோவர் தென் தட் சேல்ஸ் இஸ் கம்மிங் டவுன் பிகாஸ் பீப்புள் ஆர் நாட் பையிங். நான் ஒரே ஒரு வாட்டி தான் மன்மோகன் சிங்கை பார்த்துருக்கேன். அப்போ அவர் என்ன சொன்னார்னா, என்கிட்ட நீங்கள் அனில் அம்பானி கடனுக்கு ரைட் ஆஃப் பண்ணதும், விஜய் மல்லையாவுக்கு ரைட் ஆஃப் பண்ணதையும், ஏர்செல் சிவசங்கரனோட கம்பெனிக்கு ரைட் ஆஃப் பண்ணதையும் சேர்த்திங்கனாலே உங்களோட எஜுகேஷன் லோன் ரைட் ஆஃப் வில் பி ஃபார் லெஸ். கோவில், ஹிந்து அப்படின்னு ஒரு மாயதையை க்ரியேட் பண்ணி முதல்ல எங்கே கை வச்சாங்க? எஜுகேஷனில் தான் கை வச்சாங்க. இவங்க பாலிசியே என்னென்னா, மிடில் கிளாஸுக்கு நான் ராமர் கோயில் கொடுத்தாச்சு, இஸ்லாமியில் டெய்லி அடிப்பேன், 4 இஸ்லாமியரை பலி கொடுப்பேன், அது உங்களுக்கு என்டர்டெயின்மெண்ட். நான் பவரில் இருக்கிறதுக்கு எனக்கு 4 பணக்காரன் கூட இருக்கணும். அந்த பணக்காரனுக்கு என்னெல்லாம் நான் உதவி செய்ய முடியுமோ நான் செய்வேன். உனக்கு நான் துளுக்குன்னு அடிக்கிறேன். டிமானிட்டைசேஷன் தப்புன்னு இன்றைக்கி உலகமே பேசுது. அன்றைக்கி நான் மட்டும்தான் பேசினேன் தமிழ்நாட்டில். இன்றைக்கி உலகமே பேசுது இது தப்புன்னு. அதை சப்போர்ட் பண்ண ஒரு ரெவென்யூ செக்ரட்டரி தானே இன்றைக்கி ஆர்பிஐ கவர்னர். அதை ஏன் நீங்கள் கேட்க மாட்டேங்கிறீங்க? வணக்கம் சார். வணக்கம். இந்த பட்ஜெட் மொரார்ஜி தேசாய் ரெக்கார்டை இவங்க மீட் பண்ணதா சொல்லிக்கிறாங்க. அந்த ரெக்கார்டை மீட் பண்ணும்போது எந்த ரெக்கார்டெலாம் இவங்க மிஸ் பண்ணாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க சார்? ஃபஸ்ட்டு இது ஒரு நல்ல பட்ஜெட் இல்லையாங்கிறது ஒரு கேள்வி. ஃபஸ்ட்டு ஒரு பட்ஜெட்டுங்கிறது நம்பர்ஸ் கொடுக்கணும். தட் இஸ் பட்ஜெட் இஸ் ஒரு நாட்டோட வரவு செலவு கணக்கு. இதுதான் என் வரவு, இதெல்லாம் என்னோடய செலவு. நம்மளாம் பட்ஜெட் போடும்போது நம்மளுக்கு என்ன வரவுன்னு நம்மளுக்கு தெரியும். 1ஆம் தேதி ஆனால் என்ன சம்பளம் வரும்னு தெரியும். அந்த வரவை வச்சு நம்ம செலவு எழுதுவோம். கவர்மெண்ட்டுங்கிறது எக்ஸாக்ட்லி ஆப்போசிட். அவங்களுக்கு தெரிஞ்சது செலவு மட்டும்தான். இதுதான் என்னோடய செலவு. 95% ஆஃப் தி பட்ஜெட்டு முன்னாடியே டிசைட் ஆகிடும். இராணுவ சம்பளம் இவ்வளோ, பென்ஷன் இவ்வளோ, எனக்கு வாடகை, இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட் இவ்வளோ, கடன் வாங்கினதுக்கு இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட் இவ்வளோ. ஸோ அண்ட் இவ்வளோ எக்ஸ்பென்சஸ், ஃபிக்ஸட் எக்ஸ்பென்சஸ், இவ்வளோ ட்ராவல் பண்ணுவாங்க, இவ்வளோ மினிஸ்டர், இவ்வளோ சம்பளம், எல்லாமே டிசைட் ஆகிடும். 95 to 96% ஆஃப் தி பட்ஜெட் இஸ் ஆல்ரெடி ஃபிக்ஸ்டு. ஸோ எனி ஃபைனான்ஸ் மினிஸ்டர், ஈவன் த கிரேட் டாக்டர் மன்மோகன் சிங் கெட்ஸ் ஒன்லி 3 or 4% டு அந்த எல்போ ரூம் அதான். இந்த எல்போ ரூமுங்கிறது 3-4%. அந்த 4%-ஐ நீங்கள் எங்கே டிப்ளாய் பண்ணுறீங்கிறது தான் ஒரு பட்ஜெட்டோட ஆத்மாவே. அதுதான் ஒரு பட்ஜெட்டோட ஆத்மாவே அதுதான். இந்த வருஷத்தில் நான் என்ன எதிர்பார்த்தேன்னா, இஃப் யூ ரிமெம்பர் மன்மோகன் சிங்ஸ் பட்ஜெட், இதே மாதிரி அவருக்கு ரொம்ப ரெவென்யூ வந்தபோது, when he was prime minister, not finance minister, whoever was the finance minister, he made sure that the money would be transferred to the poor. That he organized for a systematic transfer of money to the poor by various methods. இவங்க ட்ரை பண்ணுறது என்னென்னா ட்ரிக்கிள் டவுன் எஃபெக்ட். தட் இஸ், ஐ வில் கிவ் ஆல் தி மனி டு தி ரிச், தி ரிச் வில் ஸ்பெண்ட் மனி, it will come to the poor finally. That doesn't work.
இன் கண்ட்ரி லைக் இந்தியா வேர் த ரிச் ரொம்ப கம்மி ரிச்சுங்கிறது நான் கிவ் யூ தி நம்பர்ஸ் பட் ரிச்சுங்கிறது ரொம்ப கம்மியான போர்ஷன். நீங்கள் வந்து யூ ஹேவ் டு கிவ் இட் டு தி பாட்டம் ஆஃப் த பிரமிட். இந்த பாட்டம் ஆஃப் த பிரமிட் போய் கன்சியூம் பண்ணுவாங்க. ஒரு பிரமிட்டில் கடைசியில் இருக்கிறவங்க கன்சியூம் பண்ணானோ ஒரு ஆட்டோக்காரன். இப்போ நான் சிம்பிள் எக்ஸாம்பிள் உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணுன்னா, இப்போ நான் பெட்ரோல் விலையை 30 ரூபா குறைக்கிறேன்னு வைங்க. ஒரு ஆட்டோக்காரன் ஆட்டோ கேஸ் இல்லாமல் பெட்ரோல் யூஸ் பண்ணுறான்னு வச்சுக்கோங்க. ஒரு நாளைக்கு 3 லிட்டர் பெட்ரோல் போடுவான். 100 ரூபா அவனுக்கு மிஞ்சும். ஸ்ட்ரெயிட் பாட்டம் லைன் 100 ரூபா அவனுக்கு போகும். ஒரு ஏஸ் வண்டி ஓட்டுறவனுக்கு 100 ரூபா போகும். அந்த 100 ரூபாவை அவன் சொருகி பேக்கெட்டில் சொருக மாட்டான். அதை போய் அவன் செலவு பண்ணுவான். 4 இடத்துல டிஃபன் சாப்பிடுவான், எக்ஸ்ட்ரா 2 டீ குடிப்பான், 2 செருப்பு வாங்குவான், 2 துணி வாங்குவானே தவிர தி புவர் வந்து ஹோல்டு பணத்தை எடுத்து ஹோல்டு பண்ண மாட்டாங்க. ஸோ தட் வில் ஸ்டார்ட் டு ஸ்டிமுலேட் தி எக்கானமி. பணம் வந்து புழங்கும். ஸோ தட் வில் இப்போ அரிசி வாங்கணும், எண்ணெய் வாங்கணும், சாமான்கள் வாங்கணுங்கிறது இட் வில் ஸ்டார்ட் டு மூவ் அப் தி எக்கானமி. தட் இஸ் ஹவு டிமாண்டை க்ரியேட் பண்ணுவோம் எக்கானமியில். அதனால் இந்த டிமாண்டை க்ரியேட் ஆகிச்ச மோர் இன்டைரக்ட் டேக்ஸஸ் வில் கம். ஜிஎஸ்டிங்கிறது இன்டைரக்ட் டேக்ஸ். ஸோ வென் பீப்புள் கன்சியூம் மோர், திரும்பி வந்து ஜிஎஸ்டி ஏறும் கூடும், கார்ப்பரேட்டுகளுக்கு பிஸ்னஸ் நிறைய வரும், அவங்களுக்கு ப்ராஃபிட்ஸும் நிறைய வரும். ஏஷியன் பெயிண்ட்ஸோட எம்டி ரீசெண்டாக ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி சொன்னார், நீங்கள் ஜிடிபி க்ரோத் இருக்குங்கிறீங்க, பட் எங்களோட சேல்ஸில் அது ரிஃப்ளெக்ட் ஆகலன்னு சொல்லிட்டார். நீங்கள் ஏஷியன் பெயிண்ட்ஸ் எடுத்துக்கோங்க, பேட்டா எடுத்துக்கோங்க, ரிலாக்ஸோ எடுத்துக்கோங்க, இது மாதிரி இந்த தே சப்ளை டு தி பாட்டம் ஆஃப் த பிரமிட். இவங்களோட சேல்ஸ் எல்லாமே குறைஞ்சி போயிடுது. துணிமணி, ஜாக்கி அண்ட் ஈவன் பிராண்ட்ஸ் லோவர் தென் தட் சேல்ஸ் இஸ் கம்மிங் டவுன் பிகாஸ் பீப்புள் ஆர் நாட் பையிங். ஸோ இந்த பட்ஜெட்டோட ஆத்மாவாக என்னவாக இருந்திருக்கணும்னா, பணப்புழக்கம்னு சொல்லலாம். ஹவு டு ட்ரான்ஸ்ஃபர் மணி ஃப்ரம் பீப்புள் லைக் மீ, என்ன மாதிரி ஆட்கள்கிட்டேருந்து பணத்தை எடுத்து எப்படி எனக்கு வண்டி ஓட்டுறவங்க, அதுவும் கீழே எனக்கு வீட்டில் வேலை செய்கிற அம்மா அவங்க வீட்டில், என்னோடய காம்ப்ளெக்ஸுக்கு வாட்ச்மேனாக இருக்கிறவங்க கையில் எப்படி நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவீங்கிறது தாத்பரியமாக இருந்திருக்கணும். அது எப்படி பண்ணியிருக்கணும்னா, அவங்களுக்கு மேலே இருக்கிற சுமையை நீங்கள் குறைச்சிருக்கணும். ஸ்ட்ரெயிட்டவே பெட்ரோல், டீசல், எல்பிஜி சிலிண்டர் நீங்கள் சப்சிடியாக கொடுங்க. அது இன்னொரு ஆர்கியூமெண்ட். எல்பிஜி சிலிண்டர் 500 ரூபா ஆக்கினீங்கன்னா ஒரு ஹவுஸ் ஒய்ஃப்க்கு இல்லை மாதம் 500 ரூபா மிஞ்சும். அந்த 500 ரூபாவை எடுத்து அவங்க செலவு பண்ணுவாங்க. பெட்ரோல் டீசல் விலையை குறைச்சிங்கன்னா அது இன்னும் போகும். அது மாதிரி நீங்கள் வந்து டேக்ஸஸை குறைச்சிருக்கணும். இன்டைரக்ட் டேக்ஸஸை குறைச்சி டைரக்ட் டேக்ஸஸை ஏற்றினா கூட தப்பு கிடையாது. இப்போ G20 தெர் இஸ் வாட் இஸ் நவ் கால்டு ஒரு பில்லியனியர் டேக்ஸ்னு ஒன்று சொல்கிறாங்க. நீங்கள் வந்து இங்கே டேக்ஸ் ரிலீஃப் வந்து இன்றைக்கி வந்து நீங்கள் இன்கம் டேக்ஸில் ரொம்ப டேக்ஸ் இல்லாமல் கொடுக்க முடியாது. 7 லட்ச ரூபா வரைக்கும் உங்களுக்கு டேக்ஸே கிடையாது. லெஸ் தென் 1% ஆஃப் இந்தியா மேக்ஸ் 12 lakhs a year. டோட்டலாக டேக்ஸ் கட்டுறதுங்கிறது 1,43,00,000 பேர் தான். ஸோ அதனால் இனிமேல் இன்கம் டேக்ஸை நீங்கள் ரிலீஃப் கொடுத்து எல்லாம் பெருசாக ஒன்றும் பண்ண முடியாது. இந்த பெரிய பணக்கார முதலைங்க என்ன மாதிரி ஆட்கள் மேலே நீங்கள் வந்து இன்னும் டேக்ஸை ஏற்றி அந்த பணத்தை நீங்கள் எப்படி லோவர் மிடில் கிளாஸுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறீங்கிறது தான் ஒரு பட்ஜெட்டோட ஆத்மாவாக இருந்திருக்கணும். சேட்லி ஷீ இஸ் மிஸ் தட் அப்படிங்கிறது தான் என்னோட கருத்து. ஃபியூவலில் மிஸ் பண்ணாங்க. ஃபியூவல் மாதிரி எஜுகேஷன்லேயும் மிஸ் பண்ணாங்கன்னு ஒரு ஒப்பீனியன் இருக்குது. எஜுகேஷனில் மிஸ் பண்ணான்னா பணம் வேணும். ஃபஸ்ட்டு பணம் இருந்தால் தான் எஜுகேஷனுக்கு கொடுக்க முடியும். நீங்கள் வந்து மிஸ்டைரக்டட் பாலிசி. நம்ம வந்து சைனா மாடல் வந்து we cannot copy China. We are not a totalitarian regime. That is இன்றைக்கி டெமோக்ரஸி. என்னால் எலெக்ஷன் நின்று ஜெயிக்க முடியாது. நான் ரொம்ப பாப்புலராக இருக்கலாம், யூடியூப்பில் பாப்புலராக இருக்கலாம், நான் நின்னா எனக்கு டெபாசிட் கூட வராது. அப்துல் கலாமுக்கு நீங்கள் எல்லோரும் கோவில் கட்டலாம். அப்துல் கலாம் எலெக்ஷன் நின்று இருந்தாருன்னா இன்றைக்கி இந்தியாவில் ஒரு டெபாசிட் கூட வந்திருக்காரு. ஸோ எவ்ரிபடி ஹேஸ் அட் இன்ட்ரெஸ்ட் குரூப். அது மாதிரி நீங்கள் யார்கிட்ட பணத்தை வாங்கி யார்கிட்ட கொடுக்கணும்னு பார்க்கும்போது நீங்கள் வந்து உங்களுக்கு எஜுகேஷன் வேணும்னு வைங்க. நீங்கள் ஆப்பிள் ஃபோனுக்கு ப்ரொடக்ஷன் லிங்க் இன்சென்டிவ் கொடுக்க முடியாது. மைக்ரானுக்கு நீங்கள் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். மைக்ரான்னு ஒரு கம்பெனி வருது குஜராத்தில்.
$2,780 கோடி ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட்டு. அதில் 2,000 சொச்சம் கோடி, $2.5 பில்லியனோ $3 பில்லியன் வருது. அதில் $2 பில்லியன் ஸ்டேட் கவர்மெண்ட்டும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் சப்சிடி கொடுக்குறாங்க. ராஜன் ஒரு பேப்பரில் பாயிண்ட் அவுட் பண்ணியிருந்தார். அந்த மைக்ரானுக்கு நீங்கள் கொடுக்குற சப்சிடி வந்து இஸ் ஆல்மோஸ்ட் ஈக்குவல் டு 1/3 தி எஜுகேஷன் பட்ஜெட் ஆஃப் இந்தியா. ஸோ உங்களுக்கு அது மாதிரி ப்ரையாரிட்டி இருந்ததுன்னு வைங்க, நீங்கள் எதர் மைக்ரான் பண்ணலாம், இல்லை நீங்கள் எஜுகேஷன் பண்ணலாம். ராஜன் என்ன மாதிரி ஆட்களோட கேம்ப் என்னென்னா, we have missed the bus, we cannot become factory to the world. இனிமேல் ஆக முடியாது. நம்ம என்ன பண்ணலான்னா, இன்டெலோட சிப்ஸ் எல்லாம் இந்தியாவில் தான் டிசைன் ஆகுது. நிறைய ஐசிஸ் சிப்ஸு இதெல்லாம் வந்து டிசைன் இந்தியாவில் ஆகுது. மேனுஃபேக்சரிங்கிறது வந்து இஸ் ஒன்லி 5% ஆஃப் தட் ப்ராசஸ். தி ரியல் பணம் அதில் சம்பாதிக்கிறது டிசைனில் தான். ஸோ இஃப் யூ இன்வெஸ்ட் தட் மணி, instead of giving it to Apple, instead of giving it to மைக்ரான், இன்டெல் இது மாதிரி கம்பெனிங்களுக்கு கொடுக்கறதுக்கு பதிலாக அந்த பணத்தை நீங்கள் வந்து இதில் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா, குவாலிட்டி ஆஃப் இன்ஜினியரிங் காலேஜஸ் அக்ராஸ் இந்தியா இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா, more of your students will become capable of designing these microprocessors and chips. So you will become a high-powered, knowledge-based society. இப்போ நான் இன்ஃபோசிஸ் மாதிரி கம்பெனியில் ஒரு ஆளை வேலைக்கு சேர்த்தேன்னா 4 வேலை க்ரியேட் ஆகும். இப்போ வந்து ஒரு 4 பெண்கள் போய் இன்ஃபோசிஸில் வேலை செய்கிறதுனா ஊர்லேருந்து அங்கே போவாங்க. ஒரு ஒர்க்கிங் உமன் ஹாஸ்டல் வரும். அந்த யாரோ ஒருத்தர் வந்து அந்த வாடகை விடுவாங்க. அவங்க வீட்டில் துணி துவைப்பாங்க, இஸ்திரி போடுவாங்க, அவங்களுக்கு சாப்பாடு ரெடி பண்ணுவாங்க. அவங்கள டெய்லி வந்து ஒரு கார் டிரைவர் கூட்டிகிட்டு போய் ட்ராப் பண்ணி பிக்கப் பண்ணுவோம். அங்கே தான் நம்மளுக்கு வேலை வேணும் இன்றைக்கி. பிகாஸ் முக்கால்வாசி பேர் 12ஆம் கிளாஸ் படிச்சு, தமிழ்நாடு விட்டுருங்க, இந்தியாவில் முக்கால்வாசி பேர் 10, 12 படித்தவங்க தான். ஒரு ஹை பவர்ஸுக்கு ஹை ஸ்கில்டு ஜாப் க்ரியேட் பண்ணேன்னா 4 சப்போர்ட் ஃபங்க்ஷன் ஜாப் க்ரியேட் ஆகும். அதில் நாலேஜ் பேஸ் சொசைட்டியாக இருக்கணுமா, இல்லை நம்ம ஒரு மேனுஃபேக்சரிங் சூப்பர் பவர் ஆகணுமான்னு இன்றைக்கி இருக்கிற நிலைமையில் சவுத் இந்தியாலேயும் வெஸ்டர்ன் இந்தியாலேயும், தட் இஸ் மகாராஷ்டிரா ஸ்டார்டிங் ஃப்ரம் ஹரியானாலேருந்து கர்நாடகா வரைக்கும் கீழே வந்து தமிழ்நாடு, ஆந்திரா சேர்த்திங்கன்னா we cannot afford to be a manufacturing. ஏன்னா 2 காரணம் இருக்குது. நம்ம பசங்க நிறைய படிச்சிட்டாங்க. ஸோ காமராஜ் காலத்துலேருந்து இது பண்ணதுனால 50% ஆஃப் யுவர் தமிழ்நாடு பாப்புலேஷன் இன்றைக்கி 12th பாஸ் பண்ணவங்க காலேஜுக்கு போய்ட்றான். ஹையஸ்ட் ஜிஇஆர். ஸோ அவன் போய் இனிமேல் நீங்கள் வந்து துணி தையி செருப்பு தையினாலாம் பண்ண மாட்டான். அவன் போய் ஏசி ரூமில் உட்காந்து குளோபல் காம்படிட்டிவ் சென்டரில் தான் உட்காடுறேம்மா. ஸோ நீங்கள் அவனை குளோபல் காம்படிட்டிவ் சென்டரில் உட்காத்தினீங்கன்னா 4 பேருக்கு எக்ஸ்ட்ரா வேலை கிடைக்கும். இதை தான் ராஜனும் சொல்கிறார், இதுதான் நானும் சொல்கிறோம். ஸோ பட் உங்கள் ப்ரையாரிட்டி வந்து நான் ஆப்பிளுக்கு கொடுப்பேன் PL1, நான் எலான் மஸ்க்கு PL1 ஸ்கீம் கொடுப்பேன், நான் வந்து ஓலாக்கு ஒரு பெரிய ஃபேக்ட்ரி கொடுப்பேன் அப்படின்னா நீங்கள் வந்து எக்ஸ்போர்ட் பண்ண முடியாது. அவங்க அதை ஒன்று சொல்கிறாங்களே தவிர, அவங்களுடைய இன்னொரு இது பார்த்தீங்கன்னா MSMEக்கு வந்து இந்த பட்ஜெட்டில் வந்து ஒரு பெரிய இன்சென்டிவ் கொடுத்துருக்கோம், MSMEயை வந்து ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணுறோன்னு சொல்கிறாங்க. பேச்சு என்ன வேணால் பேசலாம் சார், அந்த நம்பருங்க வந்து நம்பரே வேண்டாம். அவங்க சொன்னது ஒரே ஒரு ஸ்கீம் தான் MSMEக்கு. நான் MSMEக்கு வரேன், ஏன்னா தமிழ்நாட்டில் MSME தான் மெயின் பிஸ்னஸ். MSMEயில் அவங்க சொன்னது என்ன ஸ்கீம்னா, 100 ஒரே ஒரு செகண்ட், MSMEன்னா என்னென்ன சிறு தொழில் பண்ணுறவங்க அப் டு 50 கோடி ரூபா வருஷம் பண்ணுறோம். 10 லட்சத்துலேருந்து 50 கோடி ரூபா வரைக்கும் டேர்ன் ஓவர் பண்ணுறவங்க தான் நம்ம சிறு தொழில் சொல்கிறது. நம்ம ஊரில் திருப்பூர், ஈரோடு, கோயம்புத்தூர், கரூர், ஆம்பூர், வாணியம்பாடி எல்லா ஊர்லேயும் இது மாதிரி ஒன்று ஒரு ஏரியாவில் ஸ்பெஷாலிட்டி இருக்கும். அந்த ஏரியா திண்டுக்கல்னால் பூட்டும்பாங்க. இப்போ திண்டுக்கல்லில் பூட்டு பண்ணுறாங்கன்னா எனக்கு தெரியாது, திண்டுக்கல்லில் பூட்டும்பாங்க. கோயம்புத்தூரில் ஃபவுண்ட்ரி ரொம்ப ஃபேமஸ்ஸு, மோட்டார் ரொம்ப ஃபேமஸ்ஸு, நாமக்கல்லில் முட்டை ரொம்ப ஃபேமஸ்ஸு, லாரி ஸ்பேர்ஸ் ரொம்ப ஃபேமஸ். அது மாதிரி ஒரு கிளஸ்டராக இருக்குது நம்மளுக்கு. அகெயின் ஏன்னா காமராஜ் இனிஷியலாக கேட்டபோது நேரு எனக்கு பேசிக் இண்டஸ்ட்ரியே வேணான்ட்டார். அவர் சேலம் ஸ்டீல் பிளான்ட்டே காமராஜுக்கு அப்புறம் தான் வந்தது, 73ல் வந்தது.
அதுக்கு முன்னாடி வரைக்கும் அவர் என்ன சொன்னார்னா, நான் வந்து இது மாதிரி கிளஸ்டர் டெவலப்மெண்ட்டில் தான் அவர் இன்ட்ரெஸ்ட் இருந்தார். கிண்டி வந்தது, அம்பத்தூர் வந்தது. அப்புறம் கண்டினியூஸ்லி நெக்ஸ்ட் கவர்மெண்ட்ஸ் ஆல் கண்டினியூட் தட் ஸ்கீம். ஏன்னா இந்த ஸ்மால் இஸ் பியூட்டிஃபுல் தான், அவங்க தான் நிறைய வேலை வாய்ப்பு க்ரியேட் பண்ணுவாங்க. அதனால தான் தமிழ்நாடு மாடல் வெரி சக்ஸஸ்ஃபுல் மாடல். இப்போ இவங்களுக்கு தேவை என்ன? ஆக்சஸ் டு சீப் கிரெடிட். ஆக்சஸ் டு சீப் கிரெடிட். கடன் போனால் உடனே கிடைக்கணும். பேங்க்கு கடன் கொடுக்காது. இன்றைக்கி நீங்கள் போய் ஒரு பப்ளிக் செக்டர் பேங்க்கில் அவன் செருப்பு தேய ஏறி இறங்கி நடந்தான்னா அவனுக்கு கடன் கிடைக்காது. அவன் வந்து ஏதாவது சொத்தை கொண்டு வாம்பான். இன்றைக்கி இருக்கிற நிலைமையில் சொத்தெல்லாம் கொடுத்து யாரும் வந்து கடன் பண்ணி பிஸ்னஸ் பண்ணி ப்ராஃபிட் பண்ணுற நிலைமையே இல்லை. ஸோ அவனுக்கு 2 வேணும். ஒன்று ரிஸ்க் கேபிட்டல் வேணும். ரிஸ்க் கேபிட்டல்னு ஈக்விட்டி. என்கிட்ட ஒரு ஐடியா இருக்குது, அது வெளிநாட்டிலேன்னு வருது. இப்போ ஓலாரில் நீங்கள் போட்ட பணமோ இல்லை பைஜூஸில் போட்ட பணத்தையோ நீங்கள் ஒரு பெரிய டெக்ஸ்டைல் யூனிட் 10,000 பேரை நீங்கள் வந்து திருப்பூரில் சின்ன சின்ன கம்பெனியாக காப்பாற்றிருக்கலாம். நிஜமாக நான் சொல்கிறேன். அவனுக்கு வேணுங்கிறது 10 லட்ச ரூபா ஈக்விட்டியும் மிஷின் வாங்கிறதுக்கு ஒரு 40 லட்ச ரூபாவும் கடன். இதுதான் அவனுக்கு வேணும், வட்டி கம்மியாக. அம்மையார் என்ன சொல்கிறாங்கன்னா, நான் கடன் கொடுப்பேன்னு சொல்லலை, அதுதான் மூவு. நான் வந்து வட்டி இல்லாத கடன் தருவேன், என் பட்ஜெட்லேருந்து தரேன், இல்லை நபார்டு மாதிரி ஒரு பேங்க் பண்ணுறேன். நீங்கள் பப்ளிக் செக்டர் பேங்க் வந்து நபார்டில் ரீஃபைனான்ஸ் பண்ணிக்கோங்க சீப்பாக. நேஷ்னல் ஹவுசிங் இதெல்லாம் மன்மோகன் சிங் காலத்தில் வந்தது, அதுக்கும் முன்னாடி வந்தது. நபார்டு, நேஷ்னல் ஹவுசிங் பேங்க்கு, இது மாதிரி இடத்துல நீங்கள் ரீஃபைனான்ஸ் பண்ணிக்கோங்க சீப்பான்னு கிடையாது. இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நான் வந்து ஒரு நேஷ்னல் கேரண்டி ஃபண்டுன்னு ஒன்று க்ரியேட் பண்ணுவேன். நீங்கள் என்ன பண்ணணுன்னா, நீங்கள் லோன் வாங்குறச்சே கேரண்டிக்கு ஒரு ஃபீஸ் கொடுக்கணும். அந்த கேரண்டி ஃபீஸை வந்து நான் பூல் இன் பண்ணுவேன். யாராவது டிஃபால்ட் ஆகிட்டான்னா அது இன்சூரன்ஸ் ப்ரீமியம் மாதிரி சொல்கிறாங்க. ஆல்ரெடி என்னால் 10-11% வட்டிக்கு வாங்க முடியல. நீ அதுக்கு மேலே 2% கேரண்டி ஃபீ போட்டேன்னா எனக்கு 13%. நான் 13% கடன் வாங்கி நான் பங்களாதேஷோட எப்படி போட்டி போடுவேன்? சார், நீங்கள் ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட்டை தொட்டிருக்கீங்க. இது வந்து என்னென்னா காஸ்ட் ஆஃப் மணி. காஸ்ட் ஆஃப் மணி இது வந்து 1991 லிபரலைசேஷன் நடந்த பீரியட்லேயே நம்மளுடைய இன்ட்ரெஸ்ட் ரேட்டையும் இன்டர்நேஷ்னலில் ஃபாஸ்ட் க்ரோயிங் எக்கானமியுடைய இன்ட்ரெஸ்ட் ரேட்டையும் பெஞ்ச்மார்க் பண்ணி ஆர்பிஐலேருந்தே ஒரு சஜஷன் வந்தது. நம்மளுடைய காஸ்ட் ஆஃப் மணி வந்து அந்த அளவுக்கு அஃபோர்டபுளாக இல்லைன்னாலும் கொஞ்சமாவது அஃபோர்டபுளை நோக்கி நம்ம பயணிக்கணும்னு அந்த பயணம் செய்தோம் கொஞ்சம். ஆனால் இப்போ வந்து ரிவர்ஸ் கியரில் போயின்ட்டுருக்கோம். இப்போ வந்து காஸ்ட் ஆஃப் மணி நீங்கள் சொல்கிறபடி பார்த்தா ரொம்ப அதிகமாகிடுது. ரொம்ப அதிகமாக. இப்போ எது ஐடியல் காஸ்ட் ஆஃப் மணி? இப்போ வந்து நீங்கள் வந்து காஸ்ட் ஆஃப் மணி கம்மியாக இருக்கக்கூடிய வளர்ந்த நாடுகள் என்னென்னு? சரி, இப்போ காஸ்ட் ஆஃப் ஏன்னா நம்ம அதை அமெரிக்கா தான். அமெரிக்கா வந்து காஸ்ட்லியஸ்ட். இப்போ தான் 20 வருஷத்தில் அவங்களோட காஸ்ட்லியஸ்ட் ஃபண்டு இப்போ தான் அவங்களுக்கு. அதே ரிசர்வ் பேங்க் அவங்களோட ஃபெட்ரல் ரிசர்வோட ரேட் 5%, நம்மளது 6.25%. ஒரு 1.5 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க 0ல் இருந்தாங்க. அப்போ 0ல் இருந்ததுனால அங்கேருந்து பணம் இந்தியாவுக்கு வந்தது. அது வந்து நம்ம தான் கரெக்டாக எங்கே போகணுங்கிறத நம்ம டைரக்ட் பண்ணியிருக்கணும். நீங்கள் என்ன பண்ணீங்க? பைஜூஸு, ஸ்விக்கி, ஜொமாட்டோ இது மாதிரி கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ண விட்டீங்க. அதை நீங்கள் ஹார்னஸ் பண்ணி நீங்கள் 4 டாட்டா மாதிரி 4 ஜென்யூன் இண்டஸ்ட்ரியலிஸ்ட்டை 4 பேரை கூப்பிட்டு, டாட்டா, காட்ரேஜ், டிவிஎஸ் இவங்கெல்லாம் நியாயஸ்தங்கன், பீப்புள் வித் கான்ஷியன்ஸ், இவங்கள 4 பேரை கூப்பிட்டு நீ ஒரு ஃபண்டு க்ரியேட் பண்ணி எஸ்எம்இக்கு கொடுப்பான்னு சொல்லியிருக்கலாம். தென் காஸ்ட் ஆஃப் ஃபண்ட் வுட் ஹவ் பீன் 0. ரிஸ்க் கேபிட்டல்னு பேர் அது. தட் இஸ் இந்த பைஜூஸும் ஓலாக்கும் போகிறதுக்கு பதிலாக ஸ்மால் மேனுஃபேக்சரிங்க்கு போயிருக்கணும் 10 வருஷத்துக்கு முன்னாடி. நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா பேங்க்லேருந்து வாங்குன்னு. இன்றைக்கி உங்களோட மூமெண்ட் எப்படி இருக்குன்னா, பப்ளிக் செக்டர் பேங்கிங் சிஸ்டமே ஒழிக்கணுங்கிற மூமெண்ட் தான் இந்த அம்மா ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஹவ் வில் பப்ளிக் செக்டர் பேங்க் கம்பீட் வித் HDFC பேங்க் ஆர் ICICI பேங்க் ஆர் எனி பேங்க்? யூ cannot compete. ஸோ இந்த பப்ளிக் செக்டர் பேங்க்குக்கு ஒரு சோஷியல் ரிக்குவயர்மெண்ட் இருக்கிறதுனால தான் இருந்தது. ஸோ தி பப்ளிக் செக்டர் பேங்க் ஷுட் ஹவ் பீன் சப்சிடைஸ்ட் பை தி கவர்மெண்ட். இன்ஸ்டெட் ஆஃப் 2 lakh 10 லட்சத்தை நீங்கள் எடுத்து உங்கள் எஃப்டிஐயில் போடாமல் அந்த 2,10,10,000 நீங்கள் ஈக்விட்டியாக பேங்க்கில் கொடுத்துருந்தீங்கன்னாவோ
இல்லை லோ காஸ்ட் டெபாசிட்டாக பேங்க்கில் கொடுத்துருந்தீங்கனாலும் தே வுட் ஹவ் கிவன் கிரியேட்டட் அன் எம்எஸ்எம்இ ஃபண்ட். அந்த 2,10,000 எப்படி வந்ததுன்னு தனி டிபேட்டு, அது இன்னொரு நாளைக்கு வச்சுக்கலாம். அந்த 2,00,000 நீங்கள் என்ன இப்போ உப்பை வந்து தண்ணியில் சர்க்கரையோ உப்பையோ தண்ணியில் கரைக்கிறதுக்கு பதிலாக ரிசர்வ் பேங்க் had kept that money and injected that liquidity and created an MSME fund. அந்த 2,10,000 கோடியில் எனக்கு 5% வந்தால் போதும், எனக்கு 6% வந்தால் போதும், 8%ல் நீ போய் எம்எஸ்எம்இ கொடுன்னு சொல்லி சப்சிடைஸ் பண்ணியிருந்தீங்கன்னா டெஃபினட்டாக உங்களுக்கு ஒரு பெரிய எஃபெக்ட் இருந்து. இது மாதிரி நடந்திருக்கான்னு கேட்டால் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். மன்மோகன் சிங்கோட பிரைம் மினிஸ்டராக இருந்தபோது ஃபஸ்ட்டு ஸ்கீமில் எப்படி நம்ம சர்வீசஸ் செக்டர் இப்படிலாம் பெருசாச்சு. அவர் என்ன சொன்னார்னா, யார் வேணால் கை நாற்று வச்சா 4 லட்ச ரூபா எடுத்து கொடுறா ஹோம் லோன்னார். உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், நீங்கள் மூத்த பத்திரிகையாளர், உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். அப்போ எல்லோரும் கிரிட்டிசைஸ் பண்ணாங்க. செக்யூரிட்டியே இல்லாமல் எஜுகேஷன் லோன் வரவும் போகிறவங்கலாம் கொடுத்தாரு 2006-07 இன் இஸ் ஃபஸ்ட் டேர்ம் ஆஃப் பிரைம் மினிஸ்டரில். அப்போ கொஞ்ச நாளைக்கு என்ன சொன்னார்னா, அவர் வந்து இன்ட்ரெஸ்ட்டையும் அவரே டேக் ஓவர் பண்ணிட்டார். தட் இஸ் தி சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் இன்ட்ரெஸ்ட் சப்சிடியும் கொடுத்தாங்க. ஸோ 4 லட்ச ரூபா கொடுத்ததுனால தான் இன்றைக்கி தமிழ்நாட்டில் 500 இன்ஜினியரிங் காலேஜ் வந்தது. இல்லாட்டா 500 காலேஜ் பேர் ஃபீஸ் கட்டிலாம் படிச்சிருக்க முடியாது. நிறைய பேர் வந்து பேட் டெட்டுன்னு அதை கிரிட்டிசைஸ் பண்ணாங்க. நான் ஒரே ஒரு வாட்டி தான் மன்மோகன் சிங்கை பார்த்துருக்கேன். அப்போ அவர் என்ன சொன்னார்னா, என்கிட்ட டோட்டலாக எஜுகேஷன் லோனில் எழுதின பேட் டெட்டு வில் நாட் பி ஈக்குவல் டு 1 இயர் கார்ப்பரேட் ரைட் ஆஃப் நீங்கள் பண்ணதுக்கு ஈக்குவலாக இருக்காது. நீங்கள் அனில் அம்பானி கடனுக்கு ரைட் ஆஃப் பண்ணதும், விஜய் மல்லையாவுக்கு ரைட் ஆஃப் பண்ணதையும், ஏர்செல் சிவசங்கரனோட கம்பெனிக்கு ரைட் ஆஃப் பண்ணதையும் சேர்த்திங்கனாலே உங்களோட எஜுகேஷன் லோன் ரைட் ஆஃப் வில் பி ஃபார் லெஸர். ஆனால் எனக்கு தெரிஞ்சு என் வாட்ச்மேனோட பையன் வந்து அமெரிக்கா லண்டனில் நீங்கள் டிசிஎஸில் வேலையாக இருக்கான். என்கிட்டயே நிறைய பேர் தெரியும். சத்துணு வாயாவோட பசங்க ஜப்பானில் இன்ஜினியராக இருக்கான். எப்படி அவன் இன்ஜினியர் ஆனான்? பிகாஸ் நான் 4 லட்சம் இவர் கொடுத்ததுனால தான் அவன் இன்ஜினியர் ஆனான். ஆனால் நீங்கள் பவருக்கு வந்தப்புறம் முதல் வேலை என்ன பண்ணீங்க? இன்ஜினியர் லோன் வந்தால் பேட் டெட் ஆகிடும், எஜுகேஷன் லோன் பேட் டெட்டுன்னு ஒரு பிரமையை கிளப்பி நீங்கள் என்ன பண்ணிட்டீங்கன்னா, இது ஒரு யூனியனில் நடக்கிறது தான். ஐ எம் நாட் அ கம்யூனிஸ்ட். அதனால் எனக்கு யூனியன் பிடிக்காது. யூனியன் எப்படி நடக்கும்னா, ஆல்ரெடி உள்ளே வந்தவன்லாம் சேர்ந்து ஒரு குரூப் ஃபார்ம் பண்ணிட்டு புதுசாக வரவனா உள்ளே விட மாட்டான். அதனால் 2 ஸ்ட்ரக்சர் ஆகிடும். ஒரு யூனியனைஸ்ட் ஒர்க்கருக்கு ஒரு சம்பளம் இருக்கும், ஒரு கான்ட்ராக்ட் ஒர்க்கருக்கு ஒரு சம்பளம் இருக்கும். அது மாதிரி ஆகிடும். இப்போ அதே மாதிரி இப்போ எங்களை மாதிரி ஆட்களுக்கெல்லாம் என்ன பயம் ஆகிடுச்சு, நாங்கள்லாம் படித்த குடும்பம். இப்போ எனக்கு வீட்டில் வேலை செஞ்சவன் என்னோட பையன் படித்து அவன் என்னோட உட்காந்து டேபிளில் சமபோதனை என்னோட உட்காந்து ஒன்று பேச ஆரம்பிச்சிட்டான்னா சொசைட்டியில் என் பொசிஷன் என்ன ஆகும்? ஒரு கிளப் மென்டாலிட்டி தான். டெஃபினட்டாக. இப்போ எனக்கு எங்கள் அப்பா ரொம்ப கஷ்டப்பட்டு படிக்க வந்ததுனால எனக்கு அந்த கிளப் மென்டாலிட்டி கிடையாது. பட் நார்மலாக எங்களை சேர்ந்தவாள்லாம் எப்படின்னா, நான் படிச்சுட்டேன்பா, கதவை மூடு, இழுத்து மூடு, என் பசங்க என் சொந்தக்காரன் படித்தா போதும், அப்புறம் எவன் அந்த வேலையெல்லாம் செய்வான்? யார் பொறுக்குவான்? யார் இப்படி சொன்னால் இன்றைக்கி அன்பாப்புலராக இருப்போம்னு சொல்லிட்டு கோவில் ஹிந்து அப்படின்னு ஒரு மாயதையை க்ரியேட் பண்ணி முதல்ல எங்கே கை வச்சாங்க? எஜுகேஷனில் தான் கை வச்சாங்க. நீங்கள் அவங்க போய் எஜுகேஷன் டெவலப் பண்ணுவாங்கன்னு எதிர்பார்க்குறீங்களே. நான் என்ன சொல்கிறேன், முதல்ல கை வச்சது எது? எஜுகேஷன் ஒன்று கை வச்சுட்டான். எவ்வளோ பேரால் 5 லட்ச ரூபா 6 லட்ச ரூபா கொடுத்து நல்ல இன்ஜினியரிங் காலேஜில் போக முடியும்? அப்போ எஜுகேஷனில் இல்லை, என்னுடைய சேவிங்க்கான எதிர்காலமாக இருக்கக்கூடிய இதில் வந்து ரிமூவல் ஆஃப் இண்டெக்ஸைசேஷன் ஒரு வார்த்தை பயன்படுத்தியிருக்காங்க. இது வந்து இப்போ தமிழ் மட்டுமே தெரிஞ்ச ஒருத்தர் இதை எப்படி புரிந்து கொள்வது? இண்டெக்ஸைசேஷன்னா என்னங்க? ஒன்றும் இல்லை சார். இப்போ நான் வந்து எங்கள் அப்பா ஒரு வீடு வாங்கினார்னு வச்சுக்கோங்க. 1990 ஒரு வீடு வாங்கினார். 5 லட்ச ரூபாய்க்கு வீடு வாங்கினார். இன்றைக்கி 2024 34 வருஷம் கழித்து அந்த வீடை விற்கிறோன்னு வைங்க. அன்றைக்கி 5 லட்ச ரூபா வாங்கினார், நான் அன்றைக்கி 1 கோடி ரூபாய்க்கு விற்றுட்டேன். ஸோ என்கிட்ட கேப் இருந்தது 95 லட்ச ரூபா. இந்த 95 லட்ச ரூபாய்க்கு 20% டேக்ஸ் போடுறது தான் முன்னாடி இருந்தது. கேபிட்டல் கெயின்ஸு இன் ரியல் எஸ்டேட் சொல்கிறேன். 95 லட்ச ரூபாய்க்கு 20% நீங்கள் கட்டணும். இதை கொடுக்காம தான் எல்லோரும் பிளாக்லாம் வாங்கிப்போம்.
ஸோ அப்போ நான் என்ன 95 லட்ச ரூபாய்க்கு 20%னா நியர்லி 19 லட்ச ரூபா நான் டேக்ஸ் கட்டணும். அந்த 19 லட்ச ரூபானா எல்லோரும் அலருவான்னு சொல்லிட்டு இந்த 30 வருஷத்து அன்றைக்கி இருக்கிற 5 லட்ச ரூபாவும் இன்றைக்கி இருக்கிற 5 லட்ச ரூபாவும் ஒன்றும் இல்லை. ஸோ இன்ஃப்ளேஷனுக்கு ஏதாவது ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் கொடுக்கணும்னு சொல்லி ஒரு இண்டெக்ஸேஷன் காஸ்ட் இண்டெக்ஸ்னு ஒன்று இருக்குது, ஃபார்முலா, ஸ்டாண்டர்ட் ஃபார்முலா. அந்த ஃபார்முலாவை அப்ளை பண்ணி இந்த அன்றைக்கி 5 லட்ச ரூபா வேல்யூ இன்றைக்கி என்னன்னு ஒரு அரைவ் பண்ணி உங்களுக்கு எவ்வளோ ஆக்சுவலாக ப்ராஃபிட்டுன்னு பார்ப்பாங்க. ஸோ என்ன வரும், அந்த 5 லட்சங்கிறது 50 லட்சம் லட்சம் ரூபாய் அன்றைக்கி 50 லட்ச ரூபா ஆயிடுத்து. ஸோ நீங்கள் 50 லட்ச ரூபா உங்கள் இன்புட் பணம் 1.5 கோடி நீங்கள் விற்றுருக்கீள், 95 லட்ச ரூபாய்க்கு விற்றுருக்கீள், 45 லட்ச ரூபாய்க்கு நீங்கள் 9 லட்ச ரூபா டேக்ஸ் கட்டினா போகிறோம்னு. இப்போ அம்மையார் என்ன சொல்கிறாங்கன்னு, இந்த இண்டெக்ஸேஷன் பெனிஃபிட்லாம் விட்டுருக்கு, நீ 5 லட்ச ரூபாய்க்கு கட்டியிருக்கிற, இன்றைக்கி அது 1 கோடி ரூபாய்க்கு விற்கிற, நீ என்ன பண்ணு, இந்த இண்டெக்ஸேஷன்லாம் பண்ணுறதுக்கு எனக்கு பெரிய ப்ராப்ளமு, இந்த 90 லேக்ஸுக்கு எனக்கு 12% கொடுத்துரு, கேல்குலேஷனே வேண்டாம், ஒன்றுமே வேண்டாம் அப்படின்னு. நான் சும்மா ஒரு ஆர்பிட்ரி நம்பர் 50 லட்சம்னு. ஆக்சுவலி இட் வில் பி மச் மோர். தி லாங்கர் இட் டேக்ஸ் தி பிகர் தி இண்டெக்ஸேஷன் நம்பர். ஸோ என்ன ஆகும்னா, ஒரு 15 இயர்ஸ்க்கு அப்புறம் நான் ஒரு ஃப்ளாட்டை வாங்கி விற்று பணம் டபுள் ஆச்சுன்னு வைங்க. இப்போ நான் 50 லட்ச ரூபாய்க்கு 2001 ஒரு ஃப்ளாட்டை வாங்கி இன்றைக்கி அதை 1 கோடி ரூபாய்க்கு விற்றேன்னா எனக்கு டேக்ஸே ரொம்ப கம்மியாக தான் வரும். ஆனால் இன்றைக்கி என்ன ஆகிடும்னா, நான் 50 லட்ச ரூபாய்க்கு விற்று இன்றைக்கி 1 கோடி ரூபாய்க்கு விற்றேன்னா நான் திரும்பி 50 லட்ச ரூபாய்க்கு 6 லட்ச ரூபா டேக்ஸ் கட்டினா போகிறோம். திரும்பி அந்த ஓல்டு நான் சொன்ன மென்டாலிட்டி தான். இந்த பிளான் யாருக்கு ஒர்க் அவுட் ஆகும்னா, பெரிய பணக்காரனுக்கு இட் ஒன்ட் மேக் அ டிஃப்ரென்ஸ். ஏன்னா இண்டெக்ஸேஷனுங்கிறது ரொம்ப ஸ்மால் அமௌண்ட்டாக இருக்கும். ஸோ எனக்கு 12.5% இஸ் சீப்பர் அட் ஹையர் லெவல்ஸ், இந்த 12.5% சீப்பர். பட் ஒருத்தர் ஒரே வீடு தான் வாங்கியிருக்காரு, அந்த வீடு தான் அவருக்கு ஒன்லி அசெட்டு. அந்த வீடை நான் விற்கிறச்ச என் இண்டெக்ஸேஷனுங்கிறது எனக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஆகிடும். நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுது? ரொம்ப தெளிவாக புரியுது. இப்போ இந்த மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு எலிமெண்ட்டாக இந்த பட்ஜெட்டில் பார்த்தீங்கன்னா திரும்பி நீங்கள் என்ன சார் நான் சொல்கிறேன், இவங்க பாலிசியே என்னென்னா, மிடில் கிளாஸுக்கு நான் ராமர் கோயில் கொடுத்தாச்சு, இஸ்லாமியர் அடிக்கிறேன், இஸ்லாமியர் பேர் எடுக்கணும், இஸ்லாமியரை டெய்லி அடிப்பேன், 4 இஸ்லாமியரை பலி கொடுப்பேன், அது உங்களுக்கு என்டர்டெயின்மெண்ட். நான் பவரில் இருக்கிறதுக்கு எனக்கு 4 பணக்காரன் கூட இருக்கணும். அந்த பணக்காரனுக்கு என்னெல்லாம் நான் உதவி செய்ய முடியுமோ நான் செய்வேன். இதுதான் காம்பேக்ட். வி கால் இட் அஸ் அ காம்பேக்ட், ஒரு அரேஞ்ச்மெண்ட்டு. பணக்காரங்களுக்கு நான் உதவி செய்வேன், நீங்கள் அதை கேட்கக்கூடாது. உனக்கு நான் துளுக்குன்னு அடிக்கிறேன். அப்புறம் நீங்கள் இன்றைக்கி நேற்று நீங்கள் பார்த்தேன்னா நாங்கள் பக்ஸ்ன்னு சொல்லுவோம். அவளெல்லாம் படித்து அறிவுள்ளவன், சார்ட் அக்கௌண்டன்ட், இன்ஜினியரிங் இதெல்லாம் படித்து என்ன நடக்கிறதுன்னு தெரிஞ்சவனே இதை ரொம்ப ப்ரைஸ் பண்ணுவான். ஐ எம் மோடி ஃபேமிலி அப்படின்னு. அவன் எல்லாமே நேற்று நிர்மலா சீதாராமன் திட்டியிருக்கான். ஏன்னா அங்கே வச்சு இங்கே வச்சு இஸ்லாமியர் அடிக்கலைப்போ, உன் வயிற்றில் தானே அடிச்சிட்டான்ப்போ. அதுதான் அதில் ரொம்ப முக்கியமான ஒரு இந்த நம்பர்ஸில் பார்க்கும்போது கிடைச்ச பாடம் என்னென்னா, கவர்மெண்ட்டோடைய ரெவென்யூ டெஃபிசிட்டை அட்ரஸ் பண்ணுறதுக்கு ஒரு முயற்சி இருக்குது, சிட்டிசன்ஸுங்களுடைய ரெவென்யூ டெஃபிசிட்டை அதிகப்படுத்துது. கவர்மெண்ட்டோட ரெவென்யூ டெஃபிசிட்லாம் அட்ஜஸ்டே ஆகுது சார். 2,10,000 ரூபாய் எப்படி வந்ததுன்னு அதில் 4 ஓட்டையை நான் பிடிச்சேன்னு வைங்க. அதில் என்னெல்லாம் அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குதுன்னு நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணுறதில்ல. நம்ம ஆஃப் ரெக்கார்டு பேசினோம் முன்னாடி. தட் இஸ் ஜேர்னலிசமோட ஸ்டாண்டர்ட் ஏன் குறைஞ்சதுன்னு உங்களை கேட்டேன். நான் ஏன் கேட்டேன், ஏன்னா ஆர்பிஐ டிவிடெண்ட்டை யாருமே கிரிட்டிசைஸ் பண்ணலை. அக்கார்டிங் டு ஆர்பிஐ தி price of dollar to rupee is 56 rupees. Therefore I have made a profit அப்படின்னு கணக்கு காமிச்சு, இட் இஸ் அ மேனுஃபேக்சர்ட் ப்ராஃபிட். அதையே கேள்வி யாரும் கேட்கல. நான் தைரியமாக நான் ஒருத்தந்தான் கேள்வி கேட்டேன். நீங்கள் 91 ஒரு ரிஃபார்ம் பண்ணோம் இந்த ஊரில். அப்போ வெங்கட்ராமன் ஒருத்தர் கவர்னராக இருந்தார். கவர்னர் பட் ஹி வாஸ் அ ஹைலி குவாலிஃபைட் மேன், ஐஏஎஸ், பல நல்ல போஸ்டில் இருந்து நல்ல பேர் வாங்கினவர். அந்த வைத்தியநாதன் வாஸ் பிஃபோர் தி 91. ஹி வாஸ் இன்ஹெரிட்டட் கவர்னர். அதுக்கப்புறம் அவர் எடுத்துட்டேன்னா அதுக்கப்புறம் வந்தவங்கள்லாம் பியூர் எக்கனாமிக்ஸ். தே வேர் ஆல்சோ ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ். சுப்பராவ் மாதிரி. நீங்கள் சுப்பராவுனுங்க, ரங்கராஜனில் ஆரம்பிப்போம். த கிரேட் சி ரங்கராஜன்லேருந்து ஆரம்பிப்போம். ரங்கராஜன், பிமல் ஜலான்,
துரி சுப்பராவ், வைவி ரெட்டி, ரகுராம் ராஜன், இதெல்லாம் யூ மேல் ஹேட். எல்லாரோடையும் நம்மளுக்கு எல்லாம் ஒத்து போகணுன்னு அவசியம் கிடையாது. பட் தேவர் எக்கனாமிஸ்ட். ஸோ தேவர் ப்ரொஃபஷ்னல்ஸ். தே நியூ வாட் தேவர் டூயிங். நீங்கள் எம்ஏ ஹிஸ்ட்ரி படித்தவரை கூட்டின்னு வந்து ஆர்பிஐ கவர்னர் ஆக்கிறதுல எந்த ஒரு நியாயம்? டிமானிட்டைசேஷன் தப்புன்னு இன்றைக்கி உலகமே பேசுது. அன்றைக்கி நான் மட்டும்தான் பேசினேன் தமிழ்நாட்டில். இன்றைக்கி உலகமே பேசுது இது தப்புன்னு. அதை சப்போர்ட் பண்ண ஒரு ரெவென்யூ செக்ரட்டரி தானே இன்றைக்கி ஆர்பிஐ கவர்னர். அதை ஏன் நீங்கள் கேட்க மாட்டேங்கிறீங்க? அதனால தான் கேட்க வரேன். இப்போ அதனால தான் தி கொஸ்டின் இஸ், அதே மேனுஃபேக்சர்டு டிவிடெண்ட் சார், அது ரியல் டிவிடெண்ட் கிடையாது. இன்றைக்கி அவரே பேசியிருக்கார், சக்திகாந்தா தாஸே 2 நாளைக்கு முன்னாடி பேசியிருக்காரு. என்ன சொல்லியிருக்கிறாரு? மார்க்கெட்டில் ஸ்பெக்குலேட்டிவ் பபுள் இருக்குது, சூதாட்டம். தமிழில் புரியணுன்னா சூதாடுறாங்க மார்க்கெட்டில், ஸ்டாக் மார்க்கெட்டில். அதனால நம்ம சிஸ்டமே ப்ராப்ளமில் இருக்குது. பேங்க்கில் யாருமே டெபாசிட் போடலை அப்படிங்கிறது ஒரு பெரிய ப்ராப்ளம். பேங்க்கில் டெபாசிட் வந்தால் தானே கடன் கொடுப்பான். பேங்க்கில் டெபாசிட் போட்டால் தானே கடன் கொடுப்பான். மக்கள் பேங்க்கில் டெபாசிட் போட மாட்டாங்கடான்னு போன ஃப்ரைடே அவர் பேசியிருக்கார். யார் பேசியிருக்காரு? சுப்பராவ் இவர் பேசியிருக்கிறார், சக்திகாந்தா தாஸ் பேசியிருக்கிறாரு. யாருமே பேங்க்கில் கொண்டு வந்து பணம் போட மாட்டேங்கிறாங்கன்னு. செபி அம்மையார் என்ன சொல்கிறாங்க? எல்லோரும் சூதாடுறாங்க, இது எக்கானமிக்கு நல்லதில்லை, சிஸ்டமேட்டிக் ப்ராப்ளம்ங்கிறாங்க. அப்போது நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும்? இந்த 2,10,000 நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாமல் பேங்கிங் சிஸ்டம்குள்ளே வந்து பேங்க் இன்னும் க்ரெடிட் கொடுக்குற மாதிரி நீங்கள் க்ரியேட் பண்ணியிருக்கணும். நீங்கள் எல்லாத்தையும் சக் பண்ணி கவர்மெண்ட்டுக்கே கொடுத்துன்னு இருந்தீங்கன்னா இங்கே பணத்தை எக்கானமியில் பணமே இருக்காதே. அதுதான் இன்றைக்கி ஆயிருக்கு. ஸோ நீங்கள் க்ரெடிட் டெபாசிட்டை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ஏதாவது சொல்யூஷன் கொடுத்துருக்கீங்களா? கொடுக்கவே மாட்டீங்க. ஏன் மக்கள் டெபாசிட் போட மாட்டேங்கிறான் பேங்க்கில்? 4%, 5% பப்ளிக் செக்டர் சொல்கிறேன் நான். 4%, 5% கொடுக்குறாங்க. ஹெச்டிஎஃப்சி 3-4% கொடுக்குறாங்க. எனக்கு விலைவாசியே வந்து தக்காளி போன வருஷம் 30 ரூபா விற்றுன்றது 100 ரூபா வச்சுருந்தா யார் பேங்க்கில் பணத்தை வைப்பான்? தங்கம் போன வருஷம் 6,000, நேற்று 250 ரூபா குறைஞ்சிருக்கு. 6,000 7,000 போயிடுச்சு. 20% ஏறி இருக்குது தங்கம். நான் வீட்டில் தங்கம் வாங்கி வச்சா எனக்கு 20%, பேங்க்கில் கொண்டு போய் வச்சா எனக்கு 7%. நீங்கள் பணத்தை எங்கே போடுவேன்? ஹியூமன் பிஹேவியர் என்ன பண்ணும்? கோல்டு தான் வாங்கும். ஸோ இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் வர் நாட் அலைன்டு. நீங்கள் வந்து டெபாசிட் ரேட்டை ஏற்றணும். டெபாசிட் ரேட்டை ஏன் ஏற்றலைன்னா காஸ்ட் ஆஃப் மணி ஏறி இருக்கும். காஸ்ட் ஆஃப் மணி ஏறினா இன்றைக்கி யார் ஸ்மால் ஸ்கேல் அடிப்பட போகிறான்? அவன் ஆல்ரெடி 13%, 12% தான் லோன் கொடுத்துட்டுருக்கான். உங்களோட அதானி, அம்பானிக்கு தான் நீங்கள் ரேட்டு ஏற்றணும். நீங்கள் ரேட்டு ஏற்றினா அதானியால் சர்வைவே பண்ண முடியாது. ஏன்னா ஹிஸ் எம்பையர் இஸ் பில்ட் ஆன் டெட். ஆல் தி crony capitalists except Tatas they entirely is built on debt. டாட்டாக்கு என்ன அட்வான்டேஜ்னால் அவன்கிட்ட டிசிஎஸ் இருக்குது. ஒரு குவார்ட்டருக்கு 10,000 கோடி பணம் வருது அதுலேருந்து. அதை எடுத்து அவர் எங்கே வேணால் டிப்ளாய் பண்ணிக்கலாம். பட் மற்றவ யார் இன்க்ளூடிங் முகேஷ் அம்பானி அது மாதிரி அட்வான்டேஜ் கிடையாது. ஸோ யூ வாண்ட் டு கீப் தி காஸ்ட் ஆஃப் பாரோயிங் லோ. காஸ்ட் ஆஃப் பாரோயிங் லோ இருந்தால் காஸ்ட் ஆஃப் டெபாசிட் லோ. காஸ்ட் ஆஃப் டெபாசிட்னால் மிடில் கிளாஸ் கொண்டு போய் பேங்க்கில் ஏன் பணம் போடுறான்? சார் எனக்கு ஸ்டாக் மார்க்கெட்டில் 10% ரிட்டர்ன் வருது, கோல்டில் போட்டால் எனக்கு 15% ரிட்டர்ன் வருது, நான் கொண்டு போய் ஏன் பேங்க்கில் பணம் போடுவேன்? இதுதான் சிஸ்டமிக் இஷ்யூ. நன்றி. தேங்க்யூ சார். நன்றி. ராஜ்கமல் ஃபிலிம்ஸ் இன்டர்நேஷனல் உலக நாயகன் கமலஹாசன் வழங்கும் சிவகார்த்திகேயன் நடிக்கும் அமரன் 31 அக்டோபர் தீபாவளி முதல் உலகமெங்கும். மின்னம்பலம்.com தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.